அனைவருக்கும் வணக்கம். இது நெருப்பு அநீதிக்கு எதிரான குரலாய் உங்கள் முன் செல்லா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சென்னை கேளம்பாக்கத்துல மக்கள் அனைவரும் சாலையில இருந்து போராடுறத பார்க்க முடியுது. அந்த மக்கள்லாம் எதற்கு போராடுறாங்க, யாருக்காக போராடுறாங்க, பிரவீன் என்பவர் யார் அப்படின்றதையும், அப்படி போராடக்கூடியவங்க மீது இந்த காவல்துறை ஏன் கடுமையா நடந்துக்குது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்துருவோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் கையூர் பகுதியில் அமைந்துள்ள பெரியம்மாள் நகர் இங்க வசித்து வரக்கூடியவங்க தான் பிரபாவதி என்பவங்க. இவங்களுக்கு 4 குழந்தைகள், 2 பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தை. இதுல கடைசி பிள்ளையா இருக்கக்கூடியவர் தான் பிரவீன், வயது 22. இவர் கடந்த 5 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சரியாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று மர்ம நபர்களால தாக்கப்படுறாரு. இதனால பாத்தீங்கன்னா அவரு முதல் உதவிக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. அங்கு சரி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அட்மிட் செய்யப்படுறாரு. இது தொடர்பாக அவங்களுடைய தாயார் பிரபாவதி அவங்க ஒரு போலீஸ் புகார் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் புகார்ல தான் தெரிய வருது இவர் எப்படி தாக்கப்பட்டார், எதற்காக தாக்கப்பட்டார் அப்படின்ற விஷயம் வெளிவருது. இந்த நிலையில தான் இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்றது தெரிய வருது. பிரபாவதியின் மகன் பிரவீன் 4 வருடமாக ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு வர்றாரு. அந்த பெண்ணோட தந்தை மற்றும் அண்ணன் சேர்ந்து அன்று சம்பவத்தின் பொழுது கொலைவெறி தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. பிரவீனோட அலறல் சத்தம் கேட்டுதான் அவங்களுடைய அம்மா பிரபாவதி மற்றும் அண்ணன் வெளியே போறாங்க. அந்த நேரத்துல அந்த பெண்ணின் தந்தையாக கூறப்படக்கூடிய ஏழுமலை மற்றும் கௌதமன் அவங்க அண்ணன் மற்றும் பலர்களோட தனது மகனை வெட்டக்கூடிய காட்சியை பாக்குறாங்க. இதைதான் அப்படியே போலீசாரிடம் கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. அதுதான் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட பிரவீன் நேற்று உயிரிழந்து விடுகிறார். பிரவீனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவருடைய நண்பர் மற்றும் அவர் உறவினர்கள் மேலும் அந்த கிராம மக்கள் சேர்ந்து சாலை மறியல்ல இப்போ ஈடுபட்டு வராங்க. அப்படி கடும் மழையிலையும் ஒரு நியாயம் கிடைச்சிடாதா அப்படின்னு போராடக்கூடிய மக்கள் மீதுதான் இந்த காவல்துறை கடுமையான செயல்ல ஈடுபடுறத பார்க்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல
இந்த விசிகா வந்து அனுமதி வாங்காம ஒரு பேனரை வைக்கிறாங்க. அது வந்து அந்த துறையை சார்ந்தவங்க அகற்றுறாங்க. இதை கண்டிச்சு ஒரு போராட்டம் ஒண்ணு நடத்தினாங்க. அந்த வழியாக ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு சென்ற ஒரு இளைஞர் அதை கடந்து செல்ல, அந்த போராட்டத்தை கடந்து செல்ல முயன்ற போது அந்த விசிகா காரங்களோட வாக்குவாதம் ஆகுது. அந்த காவலர் மட்டும் நினைத்திருந்தாருன்னா வெளியே விடுப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவர் போயிருந்திருப்பாரு அவர் பாட்டுக்கும். ஆனா அந்த ஆளுங்கட்சிக்கு சார்பா போய் நின்றுகிட்டு, ஏன் அங்க போராட்டம் நடக்குதுல, இங்க நீங்க வர்ற இந்த பக்கமா வர்றப்போ அப்படி போக முடியாது இப்படி போக முடியாது, அவருக்கு அந்த வழியில ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கும், அதனால வந்து பயணிச்சிருப்பாரு. இதை உணராத அந்த காவலர் வந்து அவர்கிட்ட போய் முறையிட, அந்த இளைஞரும் முறையிடும் போது அங்க ஒரு கைகலப்பாகுது. ஒரு கசப்பான நிகழ்வு அங்க நடக்குது. நான் அனைத்து காவலரையும் சொல்லல, ஒரு சில காவலர்களால ஒட்டுமொத்த காவலர்களோட பேருமே வந்து பாத்தீங்கன்னா வீணா போகுது. காவலர்கள் அனைவரும் வந்து மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர் தான். மக்களிட நண்பரா, சக மக்களிட நண்பரா பழகணும். ஆனா சக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா காவலரா ஐயோ வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்காங்க. கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்றவன் அவன் கூட வந்து காவலரை பார்த்தா பயப்பட மாட்டான், தைரியமா நடந்து போறான். ஆனா சாமானிய மக்கள் வந்து காவலரை பார்த்தா பயப்படக்கூடிய சூழல் வந்து ஏற்படுது. அந்த நிலைமைக்கு காவலர்கள் வந்து ஒரு சில காவலர்களால மொத்த காவல்துறையுமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. இந்த நிலைமை வந்து மாறணும். இந்த பிரவீன் படுகொலையில ஈடுபட்ட 2 நபர்களை வந்து காவல்துறை பிடிச்சிருக்காங்க, மேலும் பலரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் அந்த தாயாருக்கு இன்னைக்கு அந்த மகன் இல்லை. இந்த மகன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு தன்னால முடிஞ்ச உதவி அந்த குடும்பத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பிரவீனோட தாயார் வந்து பாத்தீங்கன்னா கணவரை இழந்தவர் தான். தினம் வீட்டு வேலைக்கு போய் தான் தன்னுடைய 4 குழந்தையும் பாத்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில அந்த பிரவீன் என்பவர் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரிஷியனா பக்கத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரால் முடிஞ்ச உதவி அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருந்தார். நிச்சயம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயம் கிடைக்கணும். ஏன் தொடர்ந்து இந்த தமிழகத்துல வந்து இந்த ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு? போன வருடம் கூட ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. கவின், திருநெல்வேலியை சேர்ந்த கவின் வந்து படுகொலை செய்யப்பட்டுறாரு. இது தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலை வந்து அங்கங்கே நடந்து கொண்டுதான் இருக்கு. ஏன் இது தொடர்ந்து நடக்குது? போன ஆட்சியில் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆட்சியிலும் இது வந்து தொடரலாமா? மாற்றத்திற்கான அரசாங்கமாக மக்களால நம்பப்பட்டுச்சு இந்த தாவைக்கா அரசு. இதுக்கு சரியான ஒரு தீர்ப்பை, அதாவது கவின் படுகொலையின் போதுதான் வந்து நமது முதல்வர் வந்து வாயை திறக்கல. அது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ எலெக்ஷன்ல வின் பண்ணி சிஎம் ஆயிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதன் பிறகாவது இதுக்கு ஒரு நல்ல ஒரு இதை தடுக்கும் வகையில ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாரா? இந்த பிரவீனோட படுகொலை பத்தி பேசுவாரா? சட்டமன்றத்துல இந்த சம்பவம் நடந்து 5 நாள் ஆச்சு. சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க எப்படியோ நான் உங்க தலைவரை பார்த்துட்டேன், ஆனா வந்து அவரோட முகத்தை பார்க்க முடியல, அவரோட சிரிப்பை பார்க்க முடியல அப்படின்னு பேசுறாங்க சட்டசபையில எம்எல்ஏக்கள்லாம். இந்த மக்கள் போட்டு போட்டு வின் பண்ணி அனுப்புனாங்கல்ல, அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற எம்எல்ஏ எல்லாம் பேசுறாங்க, எங்களுடைய தலைவரோட முகத்தை பார்க்க முடியல, ஒரு ஸ்கிரீன் ஒன்று வச்சு கொடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பேச நேரம் இருக்கு. இந்த தொடர்ந்து ஆணவ படுகொலை நடக்குது, அதை பேச முடியுதா? என்னதான் பண்றாங்க? சட்டசபையில கேள்வி கேட்டோம்னா, தாவேக்கா அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா எதிர்கட்சி ஒரு 4 பேர், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 பேர் தான் போக சொல்றாங்க. மத்த ஆள் வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க வாயை திறந்தா முதல்வரை வந்து போற்றி பாடுவதும், அந்த முதல்வர் முகம் தெரியலனும், இததான் பேசுறாங்களே ஒழிய நாட்டு நடப்பு பேசுறதே கிடையாது. இதுதான் மாற்றமா? இனிமேல் இது மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்கவே கூடாது. பிரவீனே இறுதியாக இருக்க வேண்டும். இந்த ஆணவ படுகொலை ஈடுபட்டவங்களை அவங்க கைது செய்து அவங்க கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அவங்க உங்க கட்சிக்காரவங்களே இருந்தாலும் சரி, இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபடுறவங்கள சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு அந்த தாய் வந்து மகனை இழந்துட்டு தவிக்கிறாங்க. ஈஸியா வந்து கொலை பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் தமிழகத்துல நடக்கக்கூடாது. முதல்வர் நீங்க வந்து இத கண்டிப்பா வந்து கேட்கணும், இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.